சார், அதாவது வாக்குப்பதிவு வந்து 70% விட குறைவான வாக்குப்பதிவு இருக்கு. அதுல வேற கொஞ்சம் சில கூடுதலா இருந்துச்சு, அப்படி குறைவா இருக்கிற மாதிரி விஷயங்கள்லாம் நடந்திருக்கு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க அந்த வாக்குப்பதிவு குறைவா? முதல்ல அவசரத்தில் ஏதோ செய்தி சொல்லிட்டாங்க. அப்புறம் 69.84 என்னமோ அதில் என்ன இருக்க போகுது? ஒரு சில கருத்து கணிப்புல வந்து திமுக, அதாவது இந்தியா கூட்டணிக்கு தான் தமிழ்நாட்டில் அதிக இடங்களை கைப்பற்றுங்கிற மாதிரி தான் வந்திருக்கு கருத்து கணிப்பு. இதை எப்படி பாக்குறீங்க? மக்களுடைய கருத்து என்னங்கிறத ஜூன் 4ஆம் தேதி தெரிஞ்சிட போகுது. எதுக்கு நமக்குள்ளார இதில் தேவையில்லாத விவாதம்? அதிமுக வந்து நிர்வாகிகள் வந்து பல பேர் வந்து கடமைக்கு தான் பண்ணி வச்சிருக்காங்க. நிறைய பேர் வந்து தலைமைக்கு கீழே கட்டுப்படல அப்படின்னு சொல்லி இபிஎஸ் வந்து ஒரு இது கொடுத்துருக்காங்க. யார் தலைமை? புரட்சி தலைவரும் அம்மாவும் இருந்தப்ப அது உண்மையான தலைமை. இப்போ கட்சியை அபகரித்து வச்சிருக்கவங்களாம் தலைவராக முடியுமா என்ன? அவராக தனது தலைவர்னு போட்டுக்கிட்டு அது தலைவராக முடியாது. காலம் இன்னும் இது போன்ற பல பல இல்லை. இந்த இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம், புரட்சி தலைவர் இந்த கட்சி அம்மா அவர்கள் கட்டி காத்த இயக்கம் இன்றைக்கு எவ்வளவு பலவீனமாக இருக்குன்னு தெரியும். ஒரு சில பழனிசாமி தலைமையில் ஒரு 5-6 பேர் அவர்களின் சுயநலத்தால், பதவி வெறியால், துரோக புத்தியால் புரட்சி தலைவர் கண்ட இயக்கம் அம்மாவுடைய கட்சி இன்றைக்கு வியாபார நிறுவனம் போல் ஒரு சிலருடைய சுயநலத்துக்காக பயன்படுத்தப்படுது. இப்போ கூட பாருங்கள், இந்த தேர்தலில் திமுக மீது எவ்வளவு மக்கள் எதிர்ப்பாக இருக்காங்கன்னு தெரியும். பழனிசாமியோட 4.5 ஆண்டு ஆட்சி மேலே இருந்த கோபத்தில் தான் மக்கள் திமுக திருந்தி இருக்குன்னு ஸ்டாலின் அவர்களிடம் ஆட்சி கொடுத்தாங்க. தேர்தல் வாக்குறுதிகள்லாம் 90% மேல் நிறைவேற்றாமல் மக்களை ஏமாற்றிட்டு வர்றதுனால மக்கள் ரொம்ப கோபமாக இருந்தாங்க. அது மாத்திரம் இல்லை, இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் போதை மருந்து வியாபாரம் ஆளுங்கட்சி நிர்வாகிகள் துணையோடு நடைபெறுறதுங்கிறது எல்லோரும் வருத்தப்படக்கூடிய ஒரு விஷயம். வருங்கால இளைஞர் சமுதாயத்தையே பாதிச்சிருங்கிற அளவுக்கு போதை மருந்து வியாபாரத்தை இந்த ஆட்சி வேடிக்கை பார்க்குது. அது கூட பார்க்குறோம், போதை மருந்து கஞ்சா சாப்பிட்டு காவல்துறை அதிகாரிகளே தாக்குறாங்க. இன்னும் எத்தனையோ ஒரு விசித்திரமான நிகழ்ச்சியெல்லாம் அந்த ஆட்சியில் நடக்குது. அவர்கள் மேலே திமுக மேலே உள்ள வெறுப்புணர்வை மக்கள் இந்த தேர்தலில் பிரதிபலிச்சிருவாங்கிறதுனால தான் திமுகவும் பழனிசாமியும் கள்ள கூட்டணி வைத்துக்கொண்டு என்டிஏ கூட்டணியை ஜெயித்து விடக்கூடாதுன்னு அவங்க ஓட்டை பிரிக்கிறதுக்காக ரெட்டலைங்கிற புரட்சி தலைவர் கண்ட சின்னத்தை திமுகவுக்கு உதவி செய்கிறதுக்காக பயன்படுத்தினார். அது நீ ஃபெயிலியர் ஆகிட்டு. பழனிசாமியும் திமுகவும் கள்ள கூட்டணி வைத்திருக்கிறாரு. ஏன்னா பழனிசாமி மேலே கொடநாடு கொலை வழக்கு உள்பட பல பிரச்சனைகள் இருக்குது. இன்னும் ஊழல் வழக்குகள், முன்னாள் அமைச்சர்கள் மீது ஊழல் வழக்குகள் பதிவிட்டு எங்களெல்லாம் கைது செய்கிறாருன்னு அவங்கள்ட்ட சரணாகதியாகி இந்த தேர்தலில் வேட்பாளர் எழுதியிருக்கார். இது வந்து அம்மாவும் தலைவரும் கட்டி காத்த இயக்கம், திமுகங்கிற தீய சக்தியை எதிர்த்து உருவாக்கப்பட்ட இயக்கம், துரோகத்திற்கு எதிராக உருவாக்கப்பட்ட இயக்கம் இன்றைக்கு துரோகம் செய்வதற்காகவே ஒரு சுயநல கும்பலால் பயன்படுத்த முடியும். அதுதான் உண்மை. அதனால தான் இன்றைக்கி திரு அண்ணாமலை அவர்கள் அம்மாவின் இயக்கம், தலைவருடைய இயக்கம், அது நல்ல உண்மையான தொண்டர்களிடம் சேர வேண்டுங்கிறதுனால தான் அன்றைக்கி தேனியில் வந்தப்போ இந்த தேர்தல் ஜூன் 4க்கு அப்புறம் அது டிடிவி தினகரன் மூலம் உண்மையான தொண்டர்களில் போய் சேருன்னு சொன்னார். அதை கூட சில பேர் கேட்டாங்க, இன்னொரு கட்சியை பற்றி இவர் பேசுகிறாங்க. இது அது கட்சியாக இருந்தால் பேச மாட்டாங்க. வியாபார நிறுவனமாக இருக்கிறப்ப அந்த தலைவருடைய இயக்கம், அம்மாவுடைய இயக்கம் இவ்வளோ ஒரு வீணாக போயிட்டுருக்க, அது நல்லா இருக்கணுங்கிற எண்ணத்தில் தான் அன்றைக்கி திரு அண்ணாமலை பேசுகிறார். அவர் வந்து பாரதிய ஜனதா கட்சி வளரணும்னு நினச்சா இந்த அம்மாவுடைய இயக்கம் அழிஞ்சி போனால் நமக்கு என்னன்னு இருப்பார். ஆனால் அவங்களுடைய பிஜேபிக்கு அந்த எண்ணம் கிடையாது. அந்த இயக்கம் நன்றாக, இப்போ பழனிசாமி அதை வந்து அழிச்சிட்டு இருக்காருன்னு தெரியும். அவர் பேசுகிறாருன்னா அம்மாவுடைய இயக்கம், தலைவர் கண்ட இயக்கம் வந்து உண்மையான தொண்டர்களிடம் அது இருந்து அவர்கள் யாரை தலைமையாக ஏற்பாங்களோ அதை ஏற்கட்டுங்கிறதுக்கு தான் டிடிவி தினகரன்கிட்ட போய் சேருன்னு சொல்கிறது. நான் அதை வந்து உண்மையான தொண்டர்கள் கட்சியில் கொண்டு சேர்த்துருவேங்கிற நம்பிக்கை அவருக்கு. அதுதான். சரிமா, கூட்டணி கட்சி சார்பில் வந்து எல்லாரும் நாடு முழுவதும் பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி நீங்கள் வேற சார், நான் வந்து ஒரு மாநில கட்சி, நான் வந்து இங்கே வந்து என்னால் முடிஞ்ச அளவு தொகுதிகளுக்கு போனேன். அவங்க கூட்டணி கட்சி தலைவர் போகிறாங்கன்னா, இப்போ அண்ணாமலை போகிறாங்கன்னா தேசிய கட்சியுடைய மாநில தலைவர், அவங்க எல்லா இடத்துலையும் போட்டிடுறாங்க, போகிறாங்க. நாங்கள் ஒன்றும் போடல, நாங்கள் கோயிலாக வந்துக்கிட்டு இருக்கோம் சாமி.
வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க சார்? யாருக்கு? நாடாளுமன்ற தேர்தலில் இப்போ பாஜக கூட்டணி எங்கள் கூட்டணிக்கு நிறைய இடங்களில் நாங்கள் உறுதியாக வெற்றி பெறுவோம். அதுபோல் எங்களுடைய வாக்கு சதவீதம் அதிகமாக இருக்கும். அதிமுக எனக்கு தெரிஞ்சு 40 தொகுதிகள்லையும் 3வது இடத்துல.